ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். முருங்கை மரத்தை வந்து மிராக்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து பல வருடங்களா இந்த முருங்கை மரத்தை தான் வந்து பல நோய்கள் வந்து சரி பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதனாலதான் இந்த முருங்கை மரத்தை வந்து அதிசய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோல இந்த முருங்கை மரத்துல இருக்க முருங்கை பூவை பத்தின ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு. நீங்க சென்னைலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மூளைக்கு மூல ஃபெர்டிலிட்டி கிளினிக் வந்து திறந்து வச்சிருக்காங்க. எல்லா ஃபெர்டிலிட்டி கிளினிக்லயுமே பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹையா இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நிறைய பேருக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது. இந்த முருங்கைப்பூவை நீங்க தொடர்ச்சியா 45 நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து கருமுட்டை வந்து உற்பத்தி வந்து நல்லா ஆகும். கருமுட்டை வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து விந்து வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகும். அதனால பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நீங்க இந்த முருங்கைப்பூவை தொடர்ச்சி ஒரு 45 டேஸ்க்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு போகணுன்ற அவசியம் வந்து வராது. இது வந்து தொடர்ச்சியா 45 நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி முக்கியமா இது ஆண்கள் தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து அது வந்து மேல் ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது டெஸ்டோஸ்டெரான் லெவல ஆண்களோட உடம்புல பூஸ்ட் பண்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் லெவல ஆண்களோட உடம்புல பூஸ்ட் பண்றது மூலமா இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட் எடுத்து இயற்கையா பூஸ்ட் பண்றது மூலமா வர அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மசில் growth வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லுமே ஸ்டாப் ஆயிருக்கும். அதே மாதிரி உடம்புகள்ல தலையில ஹேர் வந்து புதுசா வந்து நிறைய வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு தாடிலாம் வந்து நல்லவங்களுக்கு நல்லா திக்கா நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு போன் டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆண்கள் வந்து தொடர்ச்சியா இந்த முருங்கைப்பூ சாப்பிட்டு வரதுனால மேலும் பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இந்த முருங்கைப்பூ வந்து மெயினா வந்து டயபெட்டிஸ் பேஷண்டா சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முருங்கைப்பூவை நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருந்து பிளட்டுக்கு ரிலீஸ் ஆகிற சுகர் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா ரிலீஸ் ஆகும். அதனால உங்க உடம்புல சுகர் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நீங்க வந்து இந்த முருங்கைப்பூவை டயபெட்டிஸ் பேஷண்ட் சக்கரை நோயாளிகள் 45 நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க டயபெட்டிஸ்க்காக எந்த டேப்லெட்ஸுமே எடுக்கணுன்ற அவசியம் வராது. இன்சுலின் எல்லாம் போடணும்னு அவசியம் வரவே வராது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் கட்டாயமா இந்த முருங்கைப்பூவை தொடர்ச்சியா வந்து சாப்பிட்டு வாங்க. இந்த முருங்கைப்பூ வந்து ஞாபக சக்தி தரத்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முருங்கைப்பூவை தொடர்ச்சியா வந்து கொடுத்துட்டு வாங்க. அவங்க வந்து எக்ஸாம்ல எல்லாம் போய் எதுவுமே மறக்காம ஃபுல்லா வந்து நல்லா அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு கொண்டு வந்து தருவாங்க. அதே மாதிரி இப்ப எல்லாத்துக்குமே வந்து 45 வயசுக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஐல வந்து ப்ராப்ளம் வரும். அதாவது அவங்களுக்கு வந்து கிட்ட எழுத்து வந்து தெரியவே தெரியாது. நியூஸ் பேப்பர் ரீட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்ணாடி வந்து போட்டுதான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா 45 வயசுக்கு மேல கிட்ட பார்வை வந்து ரொம்ப வந்து கம்மியாகும். அவங்க வந்து இந்த முருங்கைப்பூவை தொடர்ச்சியா சாப்பிட்டு வரீங்க. 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த முருங்கைப்பூவை தொடர்ச்சியா சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 45 இயர்ஸ்க்கு மேல ஐ ப்ராப்ளம் எதுவுமே வராம இருக்கும். உங்களுக்கு அந்த கிட்ட பார்வை கம்மியாகிறதுக்கு எல்லாருமே இந்த முருங்கைப்பூவை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கியூர் ஆகி உங்களுக்கு அந்த மாதிரியான ஐ ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து வராம இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து நீங்க முருங்கைப்பூவை தொடர்ச்சியா சாப்பிட்டு வரது மூலமா நம்ம உடம்புக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த முருங்கைப்பூ வந்து எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த முருங்கைப்பூவை நீங்க வந்து முருங்கை பொடி வந்து செஞ்சு வந்து சாப்பிடலாம். முருங்கைப்பூவை வந்து பறிச்சுட்டு அது வந்து நீங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருங்கைப்பூல வந்து பொதுவாகவே வந்து சின்ன சின்ன எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து இருக்கும். ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாமே எடுத்துட்டு அதை வந்து நிழல்ல வந்து காய போடுங்க. சன்லைட் எங்க பாட்டுலயோ அந்த சன்லைட் வந்து படக்கூடாது. படாத நிழல்ல வந்து வீட்டுக்குள்ள எங்கேனாச்சும் இடத்துல காயப்படுங்க. ஒரு 4-5 நாள் காயப்படுங்க. நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வந்து முருங்கைப்பூ பொடி அதை நீங்க டெய்லி காலையில வந்து முருங்கைப்பூ பொடி வந்து தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அதுல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து போய் சேரும். இது வந்து ஒரு முறையாக நீங்க வந்து சாப்பிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு முருங்கைப்பூ பொடி செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து முருங்கைப்பூவை பால்ல வந்து கலந்து வந்து சாப்பிடலாம். முருங்கைப்பூ வந்து மிக்ஸில வந்து அரைச்சு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அதை வந்து கொதிக்கிற பால்ல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுல வந்து பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ கலந்து குடிச்சீங்க அப்படின்னா முருங்கைப்பூ பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து இப்படி வந்து குடிக்கலாம். டெய்லி காலையில வந்து குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து முருங்கைப்பூவையும் சின்ன வெங்காயத்தையும் ஈக்குவல் அமௌண்டா எடுத்துட்டு அதுல நீங்க வந்து பொரியல் வந்து செஞ்சு சாப்பிடலாம். அப்படி செஞ்சு சாப்பிடுறது மூலமாவும் உங்களுக்கு முருங்கைப்பூல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க உடம்புல வந்து போய் சேரும். நான் உங்களுக்கு இந்த வீடியோல முருங்கைப்பூல ரொம்ப டேஸ்டா செய்யற ஐட்டம் வந்து முருங்கைப்பூ ஆம்லேட். அதை வந்து இன்னைக்கு அம்மா வச்சு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அம்மா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். சோ இது வந்து நீங்க தொடர்ச்சியா காலையில சாப்பிட்டு வரது மூலமாவும் முருங்கைப்பூல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து போய் சேரும். இப்போ உங்களுக்கு முருங்கைப்பூல எப்படி டேஸ்டா முருங்கைப்பூ ஆம்லேட் எப்படி செய்யலான்ற வீடியோ நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. 1/4 ஸ்பூன் நெய் விடுறோம்.
லைட்டாக காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சிட்டு வருது. பொடிசாக நறுக்கி ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். வதக்கி வச்சோம், லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த முருங்கை பூவை போடுறோம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விடணும், கிளறி விட்டு கொஞ்சோண்டு உப்பு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி ஆற விட்டுருவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். 2 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சுப்பா. இப்போ அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ 2 முட்டையை நம்ம உடச்சி விட்ருவோம். இப்போ நல்லா அதை வந்து நல்லா கலக்கி விடணும். நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா கலக்கி விடணும். இப்போ நல்லா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே கலந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஆம்லேட் போட்டுருவோம். கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருக்கேன், இல்லாட்டா கீழே கொஞ்சம் அடிபிடிக்கும், அதனால் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடுவோம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்ற போகிறோம். இது கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த முருங்கைப்பூ ஆம்லேட்டை தவிர்த்து இந்த முருங்கைப்பூ பொரியல், முருங்கைப்பூ பால், முருங்கைப்பூ பொடி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.